நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வேரிகோஸ் வெயின்ஸ் இருக்கக்கூடிய நபர்கள் கால் வந்து நீண்ட நேரம் நிற்கிறதுனாலையோ இல்லை உட்காந்துட்டே இருக்கிறதுனாலையோ ரத்தம் தேங்கும் போது கால் வீக்கம் ஏற்பட்டு தோல் கலர் மாறும்போது கால் எரிச்சல் ஏற்படலாம். இது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி நபர்களுக்கு இந்த சம்மர் டைமில் வரும்போது ஆக்சுவலாக சம்மர் வந்து என்விரான்மெண்ட் ஹீட்டாக இருக்கும், கிளைமேட் ஹாட்டாக இருக்கிறதுனால அந்த வெயின்ஸோட ஃபங்க்ஷனுக்கும் வெளியில் என்விரான்மெண்ட்டில் கிளைமேட் ஹாட்டாக இருக்கிறதுக்கு என்ன சம்மந்தம்னா, சப்போஸிங் நம்ம வந்து காலில் வந்து ஏதாவது ஒரு வார்ம் சூடு வத்துறோம் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கும்போது அந்த வெயின்ஸ் இன்னும் விரிவடைஞ்சிடும். நம்ம வெயின்ஸை பொறுத்தவரையிலும் கோல்டாக கொடுத்தோம்னா ரத்த குழாய்கள் சுருங்கும், வார்மாக ஏதாவது கொடுத்தோம்னா ரத்த குழாய்கள் விரிவடையும். இது வந்து காமனாக எல்லாருக்கும் நார்மல் பேஷண்ட்ஸு நார்மலாக இருக்கவங்களுக்கும் பாதிக்கப்பட்ட நபர்கள் இதெல்லாம் காமன். கோல்டு வந்து அந்த வெயின்ஸோட ரத்த ஓட்டத்தை ஷ்ரிங்க் பண்ணும், வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவோம். வார்மாக ஏதாவது வச்சாலும் இன்னும் ரத்த ஓட்டம் டைலேட் ஆகும், அதாவது இன்னும் விரிவடையும், ரத்தம் தேங்கும். ஸோ இந்த மாதிரி கிளைமேட் வார்மாக இருக்கிறதுனால ரத்த தேக்க ஏற்படுற நபர்களுக்கு இன்னும் ரத்தம் தேங்கிறதுனால அந்த ஸ்கின்ல எரிச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஸோ சம்மரில் அந்த கால் எரிச்சல் வந்து இன்னும் ஜாஸ்தியாகிற நபர்களும் நம்ம நிறையா பார்க்குறோம். ஸோ கிளைமேட்டுக்கும் அந்த கால் எரிச்சலுக்கும் கூட சம்மந்தம் இருக்குது.